ஆழ்வார் ஆண்டார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீய திருவடிகளே சரணம். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அவதரித்த திருத்தலமாகிய திருமண்டக்குடிக்கு சென்று அவர் கைதொழுத ரங்கநாத பெருமான் அரங்கநாயகியை தரிசித்து வரும் பாக்கியம் அடியேன்களுக்கு கிட்டியது. அந்த சந்தர்ப்பத்தில் அப்பெருமானின் வாழ்க்கையை பற்றி தெரிந்த சில உண்மைகளை பகிர்ந்து கொள்கிறோம். சோழ நாட்டு திருமண்டக்குடியில் முன் குடுமிச் சோழிய அந்தணர் குலத்தில் வேத விசாரத்துக்கு திருமாலின் வைஜெயந்தி வனமாலையின் அம்சமாக புதல்வர் ஒருவர் பிறந்தார். பெற்றோர்கள் அக்குழந்தைக்கு விப்ரநாராயணர் என்று பெயரிட்டனர். அவர் வடமொழி தென்மொழி ஆகியவற்றில் நூல்கள் பலவும் கற்று தேர்ந்து கலையறிவும் நல்லொழுக்கமும் பெற்று சிறந்து விளங்கினார். திருமாலின் சேனைத் தலைவராகிய சேனை முதலியார் உண்மை பொருளை ஒருவரும் அறியாமல் அவருக்கு உபதேசித்து அருளி அது முதல் திருமாலே அவர் நெஞ்சம் முழுவதும் குடிகொண்டு விளங்கினார். தல யாத்திரை செல்ல விரும்பிய விப்ரநாராயணர் முதலில் திருவரங்கம் சென்றார். அரங்கத்தம்மானுக்கு ஆளானார். அங்கே ஒரு நந்தவனம் அமைத்து அதன் நடுவே ஒரு குடிசை கட்டி அதில் தங்கி நாள்தோறும் பெருமாளுக்கு பூமாலை சுட்டி வந்தார். அப்போது திருக்கரம்பனூரில் பொது மகளிர் குலத்தில் பிறந்து வாழ்ந்து வந்த தேவதேவி என்ற இரு சகோதரிகள் உறையூர் சோழ அரசவையில் தங்கள் நடன கலைத்திறமையை காட்டி மன்னரிடம் பரிசில் பெற்று திரும்பி வரும்போது திருவரங்கத்தில் பெருமாளை தரிசிக்க வரும் வழியில் விப்ரநாராயணரின் நந்தவனத்தை அடைந்து அதன் அழகில் மயங்கிய அவர்கள் அவரை சந்திக்கையில் இளையவள் தேவதேவி அவரது அழகிலே மயங்கி அவர் மீது காதல் கொண்டாள். தேவதேவி குலத்துக்கு ஏற்ற பலவாறு முயன்றும் விப்ர நாராயணரை தன்னுடையவராக ஆக்கிக் கொண்டாள். அவர் அவளிடம் தம் பொருளையெல்லாம் இழந்த பிறகு அவளது தாயினால் விரட்டப்பட்டு ஒரு சோலையை அடைந்து மன வருத்தத்தோடு அங்கேயே படுத்து உறங்கினார். விப்ரநாராயணரை திருத்தி அவரை தன்பால் முன்போல் சேர்த்து கொள்ள திருவுளங்கொண்டு அன்றிரவு அரங்கத்தம்மான் அவருக்காக தன் ஆராதனைக்குரிய பொற்கிண்ணத்தை அவரின் தூதுவனாக சென்று தேவதேவியின் தாயாரிடம் கொடுத்து இந்த செய்தியை அவருக்கு தெரிவித்து முன்போல் இருவரையும் சேர்த்து வைத்து மறைந்தான். மறுநாள் காலையில் கோயிலுக்கு வந்த பட்டாச்சாரியார் பொற்கிண்ணத்தில் ஒன்று குறைய கண்டு மன்னரிடம் முறையிட புலன் விசாரணையில் நிகழ்ச்சிகளின் தொடர்பாக விப்ரநாராயணர் குற்றவாளியாக கருதப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தமது நிலைக்கு வருந்திய விப்ரநாராயணர் அரங்க பெருமானிடம் வேண்ட இறைவன் மன்னனுக்கு கனவில் தோன்றி உண்மையை உணர்த்தினான். மன்னன் தவறுக்கு வருந்தி விப்ரநாராயணரை விடுவித்து அவரை போற்றி அனுப்பினான். பின்பு விப்ரநாராயணர் திருத்தொண்டர்களின் திருவடிப் பொடியை தலையில் சூடி பாவத்திற்கு கழுவாய் தேடிக்கொள்ளவே அது முதல் அவர் தொண்டரடி பொடி ஆழ்வார் என அழைக்கப்பட்டு முன்போலவே மாலவனுக்கு சேவை செய்து வாழ்ந்தவர். இந்த திருமண்டக்குடியில் அவதரித்த தொண்டரடி பொடியாழ்வார் ஆவார். தொண்டரடி பொடியாழ்வார் திருவடிகளே சரணம். தொண்டரடி பொடியாழ்வார் திருவடிகளே சரணம். தொண்டரடி பொடியாழ்வார் திருவடிகளே சரணம்.
அவர் வாழ்ந்த ஊரில் அரங்கனுக்கும் அரங்கநாயகிக்கும் ஒரு தனி கோயில் உள்ளது. அந்த திருக்கோயிலில் தொண்டரடிப்பொடியாழ்வாருக்கு ஒரு தனி சன்னதியும் உள்ளது. நாங்கள் வருவதைக் கண்டு அந்த பட்டாச்சாரியார் கோயிலிலிருந்து வரும்போது அவரிடம் ஒரு வேண்டுகோள் சொன்னோம். ஐயா, நாங்கள் தொண்டரடிப்பொடியாழ்வாரை தொழ வருகிறோம், எங்களுக்கு தரிசனம் செய்து காட்டுங்கள் என்று வேண்டினோம். அவரும் உடனே நீங்கள் போங்கள், நான் இதோ வருகிறேன் என்று அவர் கோயிலை திறந்து தரிசனம் செய்தார். முதலில் அரங்கனை தரிசனம் செய்தார். பாசுரங்கள் எல்லாம் பாடி 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 காட்டி அனுபவித்து எங்களுக்கு தரிசனம் செய்து கொடுத்தார். அதற்கு பிறகு அவர் தொண்டரடிப்பொடியாழ்வார் சன்னதிக்கு வந்தார். அடியன் மறந்து விட்டேன் அவர் சொல்லதையெல்லாம். இருப்பினும் உங்களுக்கு நேரம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சொல்லட்டுமா என்று சொல்லி அதிகமான விஷயங்களை சொன்னார். தொண்டரடிப்பொடியாழ்வாரை பற்றி, அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி, அவர் அந்த பூக்குடலை அதை அணிந்து அதையெல்லாம் எடுத்து காட்டினார். அங்கு அவருக்கு இருந்தது. ஸோ அரங்கனுக்கும் அரங்கநாயகிக்கும் அவர் செய்த தொண்டு மறக்க முடியாதது. அருணகிரிநாதர் கூட சொல்வாரு இந்த பழனி திருப்புகளில், உலைவர விருப்பாக நீள்காவின் வாசமலர் வகை வகை எடுத்தே தொடாமாலி ஆபரணம் உனது அடியினிற்சூடவே நாடும் மாதவர்கள் இருபாதம் உளமது தரித்து வினாவோடு பாடி அருள் வழிபட எனக்கே தயாவோடு தாழுதவ உலகமது எடுத்தாடும் ஏகார மீதின் மிசை வரவேணும் என்று சொல்வார் அல்லவா. உலைவர விருப்பாக நீள்காவின் வாசமலர் வகை வகை எடுத்தே தொடாமாலிகாபரணம் உனது அடியினிற்சூடவே நாடும் மாதவர்கள் இருபாதும் உளமது தரித்து. எப்படி அந்த ஒரு வாக்குக்கு இலக்கணமாக இவருடைய வாழ்க்கை நடந்திருக்கிறது. காலம் புரியவில்லை, ஏதோ சொல் அந்த இடம் மனதுக்கு வந்ததுனால உங்களுக்கு அதை சுட்டி காட்டும் ஒரு சந்தர்ப்பம் குருநாதருடைய அனுக்கிரகம் செய்து கொடுத்தது, அவ்வளவுதான். அடியாறுகளை தொழுதால் ஆண்டவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ அந்த வகையில தான் அடியார்களுடைய சரித்திரம், அடியார்கள் அவதரித்த ஊர், அவையெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்ததுனால கண்டதுதான் திருமண்டக்குடி தரிசனம். நமோ நாராயணாய நமோ நாராயணாய நமோ நாராயணாய. முருகாச்சரணம் முருகாச்சரணம் முருகாச்சரணம். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான், கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான், கனையிலகன்றது காலையம் பொழுதாய். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான், கனையிருள்ளகன்றது காலையம் பொழுதாய். மதுவிரிதொழுகின மாமலரெல்லாம், மதுவிரிதொழுகின மாமலரெல்லாம், வானவரரசர்கள் வந்து வந்து ஈடி. மதுவிரிதொழுகின மாமலரெல்லாம், வானவரரசர்கள் வந்து வந்து ஈடி. எதிர் திசை நிறைந்தனர் இவரோடும் புகுந்த இருங்களிற்றிடமும் பிடியொடும் முரசும். எதிர் திசை நிறைந்தனர் இவரோடும் புகுந்த இருங்களிற்றிடமும் பிடியொடும் முரசும். அதிர்தலில் அலை கடல் அதிர்தலில் அலை கடல் போன்றுள்ளதெங்கும், அதிர்தலில் அலை கடல் போன்றுள்ளதெங்கும். அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே,
மலர் கமலங்கள் மறைந்தன இவையோ கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன இவையோ கதிரவன் கனை கடல் முளைத்தனன் இவனோ கடிமலர் கமல மலர்ந்தன இவையோ கதிரவன் கனை கடல் முளைத்தனன் இவனோ துடியிடையார் சூழி குழல் பிழிந்துதறி துகிலூடு தேரினர் சூழ்குணலரங்கா துடியிடையார் சூழி குழல் பிழிந்துதறி துகிலூடு தேரினர் சூழ்குணலரங்கா தொடையொத்த துளபம் தொடையொத்த துளபம் கூடையும் பொலிந்து தொடையொத்த துளபம் கூடையும் பொலிந்து தோன்றிய தோள் தொண்டர் அடிப்பொடியும் அடியனை ஆளியனில் தருளி உனடியார்க்கு அடியனை ஆழியனில் தருளி உனடியார்க்கு ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே எழுந்தருளாயே பள்ளி பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கல் அச்சுதா இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை தரினும் வேண்டே அரங்கமானகருளானே வேதனூறு பிராயம் நூறு மனிதர்தான் புகுவரேனும் ஆதியும் உறங்கிப்போ வேதனூறு பிராயம் மனிதர்தாம் புகுவரே பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு பேரி பாலகனதாகும் நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகனதாகும் பசி பிடி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டே ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமானகருளாயே அரங்கமானகருளாயே
ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமானகருளானே ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமானகருளானே பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செல்கள் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செல்கள் அச்சுதாயமரையேரே ஆயர்தம் கொழுந்தே எல்லும் இச்சுவை தவிர யான் போய் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமானும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமானகருளானே அரங்கமானகருளானே அரங்கமா அரங்கமா நகருளானே அரங்கமா நகருளானே அரங்கமாக அரங்கமாக நகருளானே மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதாமரரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் அச்சுதாமரரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமானகருளானே அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமானகருளானே அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமானகருளானே ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவரில்லை ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவரில்லை பாரில் நின் பாத மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி பாரில் நின் பாத மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனேயல் கண்ணனே கதறுகின்றேன் காரொளி வண்ணனேயல் கண்ணனே கதறுகின்றேன்
அரங்கமானகருளானே 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 மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதாமரரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் அச்சுதாமரரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமானகருளானே அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமானகருளானே அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமானகருளானே ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவரில்லை ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவரில்லை பாரில் நின் பாத மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி பாரில் நின் பாத மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனேயல் கண்ணனே கதறுகின்றேன் காரொளி வண்ணனேயல் கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் கலைகணம்மா அரங்கமானகருளானே ஆருளர் கலைகணம்மா அரங்கமானகருளானே 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 ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவரில்லை ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவரில்லை பாரில் நின் பாத மூலம் பற்றிலேன் பரம